வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பிஜேபி பாடுபட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேலைவாய்ப்பின்மை பிஜேபி ஆட்சியில் உச்சத்தில் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை 40% உயர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கச்சத்தீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியம்தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயாவும் தருண் மனேப்பள்ளியும் பட்டம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி பெற்ற இந்தியாவுக்கான தேர்தலாக வரும் மக்களவைத் தேர்தல் அமைந்துள்ளது என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹாரன்பூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா உலக அளவில் 5வது பெரிய பொருளாதார நாடாக உருவாகியுள்ளது என்று கூறினார். அரசின் கொள்கைகளும் நலத்திட்டங்களும் அனைத்து தரப்பினரையும் சென்று சேர வேண்டும் என்று பாடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சமய சார்பின்மையும் சமூக நீதியும் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் தாங்கள் உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு குடிமகனுடைய வாழ்க்கைத் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதிலும் தமது கட்சி கவனம் செலுத்தி வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். மத்தியில் பிஜேபி அரசின் நிர்வாக திறமையின்மையினால் நாட்டில் வேலையில்லா பிரச்சினை உச்சத்தை தொட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நாட்டின் ஜனநாயக அமைப்புகள் செயலிழந்து காணப்படுவதாக தெரிவித்தார். பிஜேபி ஏற்கனவே அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் அவர் கூறினார். அவர்கள் கொண்டு வந்த அக்னிவீர் திட்டம் நிரந்தர வேலைவாய்ப்புக்கான மக்களின் நம்பிக்கையை தகர்த்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி விவசாயிகள் பிரச்சினைகளை கண்டுகொள்ளவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் இந்த தேர்தலில் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் திருமதி பிரியங்கா காந்தி கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் திமுக ஆட்சியில் அரிசி, எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை 40% உயர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மத்தியில் காங்கிரஸ், பிஜேபி ஆகிய இரு கட்சிகளுடனும் கூட்டணி அரசில் இருந்த திமுக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். கடந்த 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய அக்கட்சி மாநிலத்தின் நலனுக்காக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என்று அவர் கூறினார். INDA கூட்டணி பிரதமர் வேட்பாளரை முடிவு செய்யாமலேயே மக்களவைத் தேர்தலை சந்திப்பதாக திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார். பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளில் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை உயர்த்தியதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், தேர்தலை கருத்தில் கொண்டு சமையல் எரிவாயு விலை 100 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கச்சத்தீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியம்தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கச்சத்தீவை திரும்பப் பெற வேண்டுமென நாடாளுமன்றத்தில் தமது கட்சி சார்பில் வலியுறுத்தப்பட்டதாக தெரிவித்தார். இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது என்றும், நீதிமன்றமே முடிவெடுத்து அரசுக்கு உரிய உத்தரவை பிறப்பிக்கும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. வாக்கு என்பது உங்கள் உரிமை, வாக்களித்தல் உங்கள் கடமை. கடமை புரிந்து உரிமை பெறுவது ஜனநாயகத்தின் தனிப்பெரும் பெருமை. கோட்டை கதவை திறக்கும் சாவி உங்கள் வாக்காய் இருக்கலாம். நீங்கள் அளிக்கும் ஒற்றை வாக்கில் தேசிய கொடியே சிறக்கலாம். இதயம் சொல்வதை கேளுங்கள், எல்லாரும் வாக்களியுங்கள். உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. உங்கள் வாக்கு நித்திய வாக்கு, உங்கள் வாக்கு சத்திய வாக்கு. இனி தேர்தல் களம். தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த பகுதியில் இன்று இடம்பெறுகிறது திருப்பூர் மக்களவைத் தொகுதி. திருப்பூர் மக்களவைத் தொகுதி 2009ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பு பணிகளின் பொழுது உருவானது. அதற்கு முன்பாக கோபிச்செட்டிப்பாளையம் மக்களவைத் தொகுதி என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த தொகுதியில் திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம் என்ற
6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி திருப்பூர் மக்களவை தொகுதி உருவாக்கப்பட்டுள்ளது. மொத்த மக்களவை தொகுதியில் ஆண் வாக்காளர்கள் 7,86,475, பெண் வாக்காளர்கள் 8,11,718, மூன்றாம் பாலினத்தவர்கள் 250 என மொத்தம் 15,98,443 வாக்காளர்கள் உள்ளனர். திருப்பூர் மக்களவை தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுப்பராயன், அதிமுக சார்பில் அருணாச்சலம், பாஜக சார்பில் AP முருகானந்தம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். திருப்பூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம், உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், தொழில்துறையை வளர்ச்சியடைய செய்ய மெட்ரோ ரயில் திட்டம், குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு, பணியன் தொழில் நிறுவன தொழிலாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருப்பூரிலிருந்து சபரீஷ். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் நாடு முழுவதும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் மாவட்டந்தோறும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி ஒத்தக்கடை யானைமலையில் மலையேற்றம் செய்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் வாக்காளர் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. குறிப்பாக கடந்த கால தேர்தலின் போது குறைந்த அளவில் தேர்தல் வாக்குகள் பதிவான பகுதிகளில் வாக்குப்பதிவு சதவீதத்தை அதிகரித்திடும் நோக்கத்திலும் முதன்முறையான வாக்காளர்கள், மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மூன்றாம் பாலினத்தவர் என அனைத்து தரப்பினரும் ஆர்வமுடன் தேர்தல் நடவடிக்கையில் பங்களிப்பு செய்திட ஊக்குவித்திடும் நோக்கிலும் இத்தகைய விழிப்புணர்வு பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான சங்கீதா தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி மதுரை மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தக்கடை யானைமலையில் மலையேற்றம் செய்து வாசகங்கள் அடங்கிய பேனர் மற்றும் பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்து மூத்த வாக்காளர்கள் ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். நாமக்கல் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி குடிநீர் கேன்களில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை ஒட்டும் பணி இன்று நடைபெற்றது. தென்காசியில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி விவசாயிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி ஆட்சியர் திரு கமல்கிஷோர் முன்னிலையில் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது. மாநிலத்தின் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சிறப்பு செலவின பார்வையாளர் திரு பாலகிருஷ்ணன் தலைமையில் தேர்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அரக்கோணம் மக்களவைத் தொகுதிக்கு கூடுதலாக பெறப்பட்ட 330 வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்று நடைபெற்றதாக ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திருமதி வளர்மதி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி தொகுதியிலும் வாக்குப்பதிவு எந்திரங்களை சரிபார்க்கும் பணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 85 வயதுக்கும் மேற்பட்ட முதியவர்களிடம் தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணி தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி நாளை நடைபெறும் என ஆட்சியரும் தேர்தல் அலுவலருமான திரு லட்சுமிபதி தெரிவித்துள்ளார். விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் திரு புகழேந்தி உடல்நலக்குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 71. புகழேந்தி மறைவுக்கு தமிழக ஆளுநர் திரு RN ரவி, முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் கோடை சீசனை ஒட்டி இன்று குதிரை பந்தயம் தொடங்கியது. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மலைகளின் அரசி என்றழைக்கப்படும் உதகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசனில் நிலவும் மிதமான காலநிலையை அனுபவிக்கவும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசிக்கவும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிக்கும் வகையில் கோடை சீசனின் தொடக்க நிகழ்ச்சியாக குதிரை பந்தயம் நடத்தப்படுவது வழக்கம். தொடக்க நிகழ்ச்சியாக 137வது குதிரை பந்தயம் இன்று உதகையில் தொடங்கியது. இதனை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்தனர். குறிப்பாக சிறுவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் ஆர்வத்துடன் வந்து குதிரைகள் இலக்கையை நோக்கி சீறி பாய்ந்து செல்வதை கண்டு ரசித்தனர். வெற்றி பெற்ற குதிரைகளுக்கு கோப்பைகளும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டது. உதகையிலிருந்து சரவணன். கஜகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயாவும் தருண் மணப்பள்ளியும் பட்டம் வென்றனர். அஸ்தானாவில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அனுப்பமா உபாத்யாயா 21-15, 21-16 என்ற செட் கணக்கில் இஷாராணி பரூவாவை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தருண் மணப்பள்ளி 21-10, 21-19 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் சூங் ஜூவென்னை வென்றார். கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஞ்சய் ஸ்ரீவச்சா தன்ராஜ், மணிஷா இணை மலேசிய இணையிடம் தோல்வியடைந்தது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக பிஜேபி பாடுபட்டு வருவதாக அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வேலைவாய்ப்பின்மை பிஜேபி ஆட்சியில் உச்சத்தில் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை 40% உயர்ந்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கச்சத்தீவை சட்டப்பூர்வமாக மீட்பது சாத்தியம்தான் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அனுபமா உபாத்யாயாவும் தருண் மணப்பெல்லியும் பட்டம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.